நண்பர்களே வணக்கம். நம்ம வாழ்க்கையில் சுடர் வெயில் அதிகமானாலும் உடல் சூடு ஏறிவிட்டாலும் முதலில் நம்ம நினைவுக்கு வர்ற ஒரு காய்கறிதான் வெள்ளரிக்காய். இயற்கையின் குளிர்ச்சியான பரிசாக கருதப்படும் இந்த வெள்ளரிக்காய் நம்ம உடலுக்கு பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளை தருகிறது. தினசரி சலாட்டாகவோ ஜூஸாகவோ தோலுக்கு பேக்காகவோ பயன்படுத்தப்படும் இந்த சிறிய காய்க்கு பின்னால் பெரிய ரகசியங்கள் இருக்குது. அதையேதான் இன்று இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கப் போகிறோம். வீடியோவின் முடிவு வரைக்கும் பாருங்க. கடைசி பகுதியில் ஒரு சிறிய ஹெல்த்தி டிப்ஸும் இருக்கு. வெள்ளரிக்காய் கியூகம்பர் என்பது 95% தண்ணீரைக் கொண்ட இயற்கை குளிர்ச்சியான காய்கறி. இது வைட்டமின் கே, வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, பாசிட்டிவ் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், மினரல்ஸ் போன்ற பல சத்துக்கள் நிறைந்தது. இது குறைந்த கலோரி கொண்டதால் எடை குறைக்க விரும்புகிறோருக்கு மிக நல்ல உணவு. உடலை குளிர்விக்கும் இயற்கை மருந்து வெள்ளரிக்காயை சாப்பிட்டவுடன் உடலில் ஒரு குளிர்ச்சியான உணர்வு வருகிறது. அதிக வெப்பத்தில் வியர்வை ஏற்படாமல் தடுத்து உடலின் நீர் அளவை சமநிலையில் வைத்துக் கொள்ள உதவுகிறது. இதயம் மற்றும் இரத்த அழுத்தம். இதில் உள்ள பொட்டாசியம் அதிக இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. இதய ஆரோக்கியத்துக்காக மருத்துவர்கள் கூட வெள்ளரிக்காய் சாப்பிட சொல்லி பரிந்துரைக்கிறார்கள். எடை குறைப்பவர்களுக்கு சிறந்த துணை. ஏற்கனவே சொன்னது போல இதில் 95% தண்ணீரும் அதிக நார்ச்சத்தும் இருப்பதால் நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்த உதவுகிறது. அதனால் டயட் பின்பற்றுகிறவர்களுக்கு இது ஒரு சிறந்த ஸ்நாக். ஜீரணத்திற்கு உதவி. வெள்ளரிக்காயில் உள்ள பைபர் ஜீரண மண்டலத்தை சுத்தமாக வைத்து மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்க உதவுகிறது. உடலுக்கு டிடாக்ஸ். வெள்ளரிக்காய் உடலிலிருந்து நச்சுக்களை வெளியேற்றும் இயற்கை டிடாக்ஸாக செயல்படுகிறது. இதை ஜூஸாக எடுத்துக்கொண்டால் சிறுநீரகங்கள் சுத்தமாக இருக்க உதவும். தோல் அழகுக்கு வெள்ளரிக்காயை கண்கள் மேல் வைத்தால் கண் சுற்றி ஏற்படும் கருவட்டம் பஃபினஸ் குறையும். இதில் உள்ள வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தோலுக்கு குளிர்ச்சியும் க்ளோயும் தருகிறது. பிம்பிள் மற்றும் அக்னி பிரச்சனைகளையும் கட்டுப்படுத்த உதவுகிறது. மருத்துவ பயன்பாடுகள். உடல் சூடு, சிறுநீர் பாதை தொற்று போன்றவற்றை குறைக்கும். வாய் சங்கடம், வாயில் துர்நாற்றம் குறைக்கும். இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும். எலும்பு வலிமை தரும். வைட்டமின் கே ஐ வழங்கும். நீரிழிவு நோயாளிகள் கூட மிதவிகிதத்தில் பயன்படுத்தலாம். வெள்ளரிகளின் ஊட்டச்சத்து மதிப்பு. வெள்ளரிக்காய்கள் ஒரு ஊட்டச்சத்து சக்தியாகும். இது ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கு பங்களிக்கும். வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களின் ஈர்க்கக்கூடிய வரிசையை பெருமைப்படுத்துகிறது. வைட்டமின்கள் ஏ, சி மற்றும் கே ஆகியவற்றில் நிறைந்துள்ள வெள்ளரிகள் நோய் எதிர்ப்புச் செயல்பாடு, தோல் ஆரோக்கியம் மற்றும் எலும்பு அடர்த்தியை ஆதரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கூடுதலாக அவை பொட்டாசியம், மெக்னீசியம் மற்றும் கால்சியம் போன்ற அத்தியாவசிய தாதுக்களை கொண்டிருக்கின்றன. அவை ஆரோக்கியமான இதயம், நரம்பு செயல்பாடு மற்றும் வலுவான எலும்புகளை பராமரிக்க முக்கியமானவை. செரிமானத்திற்கு உதவுகிறது. வெள்ளரிக்காய்களில் உள்ள நார்ச்சத்து செரிமான ஆரோக்கியத்திற்கு பல வழிகளில் பங்களிக்கிறது. டயட்ரி ஃபைபர் வழக்கமான குடல் இயக்கங்களுக்கு உதவுகிறது, மலச்சிக்கலை தடுக்கிறது மற்றும் ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிரியை ஆதரிக்கிறது. வெள்ளரிக்காய்களில் கரையக்கூடிய மற்றும் கரையாத நார்ச்சத்துக்கள் உள்ளன. அவை சீரான செரிமானத்தை ஊக்குவிக்க ஒன்றாக வேலை செய்கின்றன. கரையக்கூடிய நார்ச்சத்து மலத்தை மென்மையாக்க உதவுகிறது. அதே நேரத்தில் கரையாத நார்ச்சத்து மலத்தை மொத்தமாக சேர்க்கிறது. இது செரிமான பாதை வழியாக செல்ல உதவுகிறது. எடை மேலாண்மை. உங்கள் எடையை நிர்வகிக்க நீங்கள் விரும்பினால் வெள்ளரிகள் உங்கள் உணவில் ஒரு சிறந்த கூடுதலாகும். மிகக் குறைந்த கலோரிகள் மற்றும் அதிக நீர் உள்ளடக்கத்துடன் அவை திருப்திகரமான சிற்றுண்டியை உருவாக்குகின்றன. இது பசியை கட்டுப்படுத்தவும் அதிகப்படியான உணவை தடுக்கவும் உதவும். வெள்ளரிக்காய்களில் உள்ள அதிக நீர் மற்றும் நார்ச்சத்து முழுமையின் உணர்விற்கு பங்களிக்கிறது. இது பசியை கட்டுப்படுத்தவும் ஒட்டுமொத்த கலோரி உட்கொள்ளலை குறைக்கவும் உதவும். வெள்ளரி துண்டுகளை சிற்றுண்டி சாப்பிடுவது எடை மேலாண்மைக்கு ஒரு சிறந்த உத்தியாக இருக்கும். ஆரோக்கியமான சருமம். வெள்ளரிக்காய்கள் நீண்ட காலமாக தோல் பராமரிப்புடன் தொடர்புடையவை, ஏனெனில் அவற்றின் சருமத்தை விரும்பும் ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. முக்கிய கூறுகளில் ஒன்று சிலிக்கா ஆகும். இது கொலாஜன் உற்பத்தி மற்றும் தோல் நெகிழ்ச்சியை பராமரிப்பதன் மூலம் ஆரோக்கியமான சருமத்தை மேம்படுத்துவதற்கு அறியப்படுகிறது. இதய ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் வெள்ளரிக்காய்கள் பங்கு வகிக்கும். வெள்ளரிகளில் பொட்டாசியம் இருப்பது இரத்த அழுத்த அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. உயர் இரத்த அழுத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய இதய பிரச்சினைகளின் அபாயத்தை குறைக்கிறது. கார்டியோவாஸ்குலர் செயல்பாட்டை ஆதரிக்கிறது. பொட்டாசியம் ஒரு வாசோடைலேட்டர் ஆகும், அதாவது இது இரத்த நாளங்களை தளர்த்த உதவுகிறது. இதன் மூலம் சீரான இரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்கிறது மற்றும் இதயத்தில் அழுத்தத்தை குறைக்கிறது. இதய ஆரோக்கியமான உணவில் வெள்ளரிகளைச் சேர்ப்பது இதய ஆரோக்கியத்தை நோக்கிய எளிய ஆனால் பயனுள்ளபடியாக இருக்கும். எலும்பு மற்றும் கூட்டு ஆதரவு. வெள்ளரிக்காய்களில் ஏராளமாக காணப்படும் வைட்டமின் கே எலும்பு ஆரோக்கியத்திற்கு அவசியமானது, ஏனெனில் இது சரியான கால்சியம் உறிஞ்சுதல் மற்றும் எலும்பு கனிமமயமாக்கலுக்கு பங்களிக்கிறது. மேலும் வெள்ளரியின் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் மூட்டு வலி உள்ளவர்களுக்கு நிவாரணம் அளிக்கும். அழற்சி எதிர்ப்பு பண்புகள். வெள்ளரிக்காய்களில் அழற்சி எதிர்ப்பு விளைவுகளைக் கொண்ட கலவைகள் உள்ளன. கீல்வாதம் அல்லது பிற அழற்சி மூட்டு பிரச்சினைகள் போன்ற நிலைமைகளால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இந்த பண்புகள் குறிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இரத்த சர்க்கரை ஒழுங்குமுறை. வெள்ளரிக்காய்கள் இரத்த சர்க்கரை அளவுகளில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இது வகை 2 நீரிழிவு நோயால் பாதிக்கப்படும் நபர்களுக்கு அல்லது அவர்களின் இரத்த சர்க்கரையை நிர்வகிக்க விரும்புவோருக்கு அவை மதிப்புமிக்க உணவாக அமைகிறது. நீரிழிவு அபாயத்தை நிர்வகித்தல். வெள்ளரிக்காய்களில் உள்ள சில கலவைகள் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கும் மற்றும் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தும் திறனை நிரூபித்துள்ளன.
வெள்ளரிகள் மட்டும் மருத்துவ சிகிச்சைக்கு மாற்றாக இல்லை என்றாலும் நீரிழிவு நோய்க்கு ஏற்ற உணவுக்கு அவை துணைபுரியும். இதோ நண்பர்களே, இயற்கையை நாம் சரியா புரிஞ்சுக்கிட்டா பெரிய மருந்துகள் வேணாமே, வெள்ளரிக்காய் மாதிரி சாதாரண காய்கறிகளே நமக்கு ஆரோக்கியத்தையும் அழகையும் தர முடியும். தினமும் ஒரு வெள்ளரிக்காயை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டா நம்ம உடலை குளிர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இதுபோன்ற மேலும் எந்தவிதமான வீடியோக்கள் தேவை என்றால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். எங்களுக்கு ஆதரவு அளியுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.